3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இன்று பராப வருடம் ஆடி மாதம் 32ஆம் நாள் 17/8/2026 திங்கட்கிழமை. சுக்லபட்ச பஞ்சமி திதி இரவு 8:25 வரை, பின்பு சுக்லபட்ச சஷ்டி திதி. இன்று ஆடி இறுதி அப்படின்னு சொல்லுவோம். இறுதினா கடைசி நாள். அதனால் இது ஒரே ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், அம்மன் கோயில் வழிபாடு, இந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடத்தி முடித்து கொண்டாடிய ஆடி இறுதிக்கு வணங்கி ஒரு விடை பெற்று கொள்வோம். இன்று கன்னி ராசியில் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் காலை 7:45 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம் இரவு 8:15 வரை கன்னி ராசியில், பின்பு துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம். இன்று ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சூலம் கிழக்கு சூலம். பரிகாரமாக தயிர் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய கிரகநிலை: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் வக்ர சனி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கு ராசியாதிபதியாகிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த மாதம் முழுதும் இவர்களுடைய முயற்சிங்கிறது விடாமுயற்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இன்றைய ராசி பலன் பிரகாரம் இவர்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 6ஆம் இடமாகிய கன்னியில். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சந்திரன், 6ஆம் இடமாகிய வேலை அப்படிங்கிறது. அப்போ இவர்களுக்கு உத்தியோகத்தில் இன்று என்னென்னா ரொம்ப சுகமாக இன்றைக்கி நாள் பாஸ் ஆகுமானா ஈஸியாக பாஸ் ஆகும். வேலையில் எந்த ஒரு சிரமத்தையும் சந்திக்காமல் ஸ்மூத்தாக வேலை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை உடையது. ஏன்னா சந்திரன் நேர கன்னியிலிருந்து மீனராசியை பார்ப்பதால் சனிச்சந்திரன் சேர்க்கை சற்று அலைச்சல்களையும் இதையும் கொடுத்தாலும் உடல்நிலை அப்படிங்கிற விஷயங்களில் இவர்களுக்கு சுகமான கண்டிஷன். அதனால் இன்றைக்கி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உடைய நாள் இந்த நாள். அதேமாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சந்திரனுடைய பரல்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால இவர்கள் இன்றைக்கி ஒர்க் மோர் நோ டென்ஷன், அவ்வளோதான் இவங்களுடைய சிறப்பான பலன். ரிஷபராசி அன்பர்களுக்கு 3ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அப்போ இன்றைக்கி என்னென்னா இவர்கள் ஒரு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், அதில் ஒரு தகவல் இன்றைக்கி கிடைக்குமானா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடையது. அதுமாதிரி 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம் சகோதரிகளையும் குறிக்கும். 5ஆம் இடம் ஒரு அன்பு அப்படிங்கிறதையும் குறிக்கிறனால இளைய சகோதரன் சகோதரிகளுடன் இவர்கள் ஒற்றுமையும் அன்பும் இவர்களுக்கு இன்று மிகுந்து காணப்படும். அதே நேரத்தில் ஊருக்கு போகலாமா, பூர்வீகம் நேட்டிவ் அப்படிங்கிற விஷயம், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பிளானு, இதெல்லாம் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடையது. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசிக்கு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ ராசியாதிபதி வரவு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தா இவர்கள் வரவை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும். அப்போ இப்போ இவங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே என்னென்னா பணத்தையோ விஷயங்களையோ தேடி அலையக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும். அந்த 2ஆம் வீட்டுக்குரிய சந்திரன், வரவை கொடுக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருக்குதுன்னா அழகாக இவங்க தேடுற விஷயம் இவங்களுக்கு கை கூடுமா அப்படின்னா மிகவும் எளிமையாக இவர்களுக்கு அந்த விஷயங்கள், பணம், குடும்ப விஷயங்கள் அமைவதற்கு, குடும்பத்தில் உள்ள சுகம் விஷயங்கள், குடும்பத்தில் ஒற்றுமை, இந்த விஷயங்கள்லாம் இன்று ஒரு ஸ்மூத்தான கண்டிஷனில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடைய நாள். கடகராசி அன்பர்கள், ராசிக்கு அதிபதியான சந்திரன் 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்தில், ராசியிலே குரு. அப்போ அது ஒரு ராசியில் குரு இருக்குங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு வருஷம், அடுத்த ஜூன் வரைக்கும் ராசியிலே குரு இருக்கிறதுங்கிறது ஒரு இவர்களுக்கு ஒரு கிடைக்க வேண்டிய மரியாதை, அந்தஸ்து விஷயங்கள்ல எந்த குறைபாடும் குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்புடையது. ராசிக்குடைய சந்திரன் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்கனால இவர்கள் என்ன இன்று தன்னை விட வயது குறைந்தவர்கள், தம்பி தங்கை, இவர்களுடனான உறவு முறை,
அவர்களை வெளியே அழைச்சிட்டு போகிறது, அவங்க கூட ஒரு அந்யோன்யமான ஒரு சூழ்நிலையில் பழகுவது போன்ற விஷயங்கள் இன்று இவர்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே நடக்கும். அதுமாதிரி தன்னோட விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களுக்கு அப்படின்னு பார்த்தா இவர்களுக்கு இன்று விடாமுயற்சி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் இவங்களுக்கு உண்டு. அந்த விடாமுயற்சியில் இவர்கள் லாபத்தை பணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது வேலையை ஈஸியாக முடிப்பாங்க. பணம் சார்ந்து சக்ஸஸ் ஆகுமான்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் லேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பணம் சார்ந்த விஷயங்களில் கடகராசிக்காரர்கள் அதில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சந்திரனுடைய கதிர்கள், பரல்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால முயற்சி செய்கிற விஷயங்கள் அவர்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்குமான்னா சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்கள், ராசிக்கு 12 கூடிய சந்திரன் 2ஆம் இடத்தில். அப்போ 12ஆம் இடம்ங்கிற விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புடைய சந்திரன் 2ஆம் இடமாகிய வரவு ஸ்தானத்தில் வந்திருக்குது. அப்போ ஒரு சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு விரயம், ஒரு லாபம். அப்போ வரவு வரணும்னா ஒரு சிறு செலவுகள் செய்து தான் இவர்கள் பண்ணணும். இல்லை இவர்கள் ஒரு வரவை தேடினா இவர்கள் சற்று அலைச்சல்கள், ஒரு பயணத்தை மேற்கொண்டால் அந்த விஷயங்கள் இன்று அவர்களுக்கு லாபமாக அமையும்னா லாபமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது மாதிரி எதிர்பார்த்த பணம் நிறைய கிடைக்குமான்னு போனால் முழுசாக கை சேருவதற்கு சற்று சிரமம் உண்டு. ஏன்னா ராசியிலேயே கேது, 2ஆம் இடத்தில் சந்திரன் கூட நீச சுக்கிரன். அப்போ முழு பண விஷயங்கள் சார்ந்து இவர்கள் முயற்சி செய்வ விஷயங்கள் முழுசாக கிடைக்குமானா முழுசாக கிடைக்காது. பார்ஷியலான பேமெண்ட் விஷயங்கள் தான் கிடைக்கக்கூடிய அமைப்புடைய நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய சூரியன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில். அப்போ விரையாதிபதி லாபஸ்தானத்தில் போனால் இன்று லாபம் வருமாங்கிறது அவர்களுக்கு சற்று லாபத்தை குறைக்கக்கூடிய ஒரு நாள். லாபாதிபதி எங்கே இருக்காரு? 11ஆம் இடத்துக்குரியவர் ராசியிலே இருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் விரயமும் அந்த சூரியன் கொடுக்குறாரு, லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கார். அப்போ கன்னிராசிகளுக்கு வரவும் செலவும் ஈக்குவல். ஒரு வரவும் வருது, ஒரு செலவும் வருது. 2 விஷயத்தையுமே அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அப்போ வரவு மிஞ்சி செலவு அதிகமாயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் உருவாகும். அப்போ ராசிக்கு அப்படிங்கிற போது ராசியில் சந்திரன் இருக்கும்போது சந்திரன் தனது பரல்களை பரிபூர்ணமாக கொடுப்பதால் என்னென்னா வரவுக்கு மிஞ்சி செலவு போகாமல் சந்திரனுடைய ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு இதில் கிடைக்கிறது அவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கிடைக்கும். அப்போ செலவு அதிகம் போகாமல் இருப்பதற்கு இவர்கள் பெண் தெய்வ வழிபாடு இன்று மேற்கொண்டால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அப்படிங்கிறவர் 12ஆம் இடத்தில் நீசபலனில் இருந்தாலும் 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவுஸ்தானம் இல்லை. அப்படிங்கிறதுனால என்னென்னா ராசியாதிபதி நல்ல கண்டிஷனில் இருக்காருங்கிறது அவருக்கு உண்டான ஒரு சிறப்பான பலன் இன்றைக்கு. ராசிக்கு 10வது வீட்டுக்குடைய சந்திரன் அவர் 12ஆம் வீட்டில் மறையிறதுங்கிறது ஒரு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம்னு எடுத்தோன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில், இல்லைன்னா உறவு முறையில் எடுத்தால் மாமனார் சார்ந்த ஒரு விஷயங்களில் ஒரு வைத்திய செலவு, இல்லைன்னா வெளியே கூட்டு போகிறதுன்னு சொல்லி உறவு முறையில் ஒரு செலவுகள் உடைய நாள். தொழில் முறையில் அப்படின்னு எடுத்தால் சுக்கிரன்கிறது சொகுசு வாகனங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்தால் வாகனங்களில் தொழில் முனைவோருக்கு வாகனங்களில் ஒரு சிறு செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி சந்திரன் விருச்சிகத்தில் நீசமாகிறதுனால நெகட்டிவான பலன்களே நிறைய பேர் சொல்லி பழகியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கோச்சாரத்தில் என்னென்னா குரு கடகராசியில் இருந்து விருச்சிக ராசியை பார்ப்பதனால் இந்த ஒரு வருடத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த 9ஆம் வீடாகிய கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இன்று மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ 9ஆம் இடத்துன்னு உறவு முறையில் இதில் எடுத்துக்கிட்டா தந்தை, மாமனார் வழியில் உள்ள அதுமாதிரி தனது மேலதிகாரிகள் இவர்கள் மூலம் ஒரு லாபத்தை அடைய முடியுமானால் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. லாபங்கிறது பெரிய லெவலில் இருக்குமாங்கிறது கிடையாது. ஏன்னா சந்திரன் கூட நீச சுக்கிரன் அமைப்பு இருக்கிறதுனால லாபம் உண்டு, இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற கண்டிஷன். அப்போ ஒரு லாபம் உண்டானா உண்டு, பெரிய லெவல் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் இன்று விருச்சிக ராசிக்காரர்கள் மனநிறைவோடு இந்த நாளை கழிப்பதற்கு சிறப்பான நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு தன் ராசியாதிபதியாகிய குரு 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் 10ஆம் இடத்தில் அமர்வது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் எடுத்தால் தொழிலில் ஒரு மறைமுகமான வருமானங்கள், மறைமுகமான ஒரு லாபங்கள், இல்லை ஒரு ஆர்டர், பெரிய ஆர்டர் கிடைக்குமான்னா இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா அதை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சந்திரன் 10ஆம் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு தனது கதிர்கள்
அப்படிங்கிற பரல்களை கொடுப்பதுங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ தொழிலில் வந்து ஒரு மறைமுகமான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு உள்ளது. அதே இது நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் எடுத்தால் இவர்கள் ஒரு கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, அதாவது ஒரு டெத்து சம்பந்தமான விஷயங்கள், துக்கமான ஒரு விஷயங்கள், இந்த விஷயங்களுக்காக இன்று இவர்கள் பயணங்கள் எங்கேயாவது மேற்கொண்டு போக வேண்டியது இருக்குமானா அதற்கும் சிலருக்கு வாய்ப்புகள் உடைய ஒரு நாள். மகர ராசி அன்பர்கள், மகர ராசிக்கு அந்த விருச்சிக ராசிக்கு சொன்ன மாதிரி தான் குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம்ங்கிறது தோற்றம், அந்தஸ்து, பதவி இது எல்லாத்துலேயும் வந்து எந்த ஒரு குறைவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மகரத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது வருடம் முழுவதும் ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் இன்று 9ஆம் இடத்தில் வந்து இருந்து மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து அமர்றது ஒரு சிறப்பான விஷயங்கள். அப்போ 7, 9 அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் எடுத்தால் கணவன் மனைவி அப்படின்னா அவர்களுடைய தந்தை மூலம், அவர்களுடைய பூர்வீகங்கள் மூலம் ஒரு லாபமான விஷயங்களை அந்த ராசிக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு தகவல் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்று கையில் பணமாக வரலனாலும் அவர்களுக்கு வந்து ஒரு தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்று உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க இன்று கோயில் குளங்கள் அப்படிங்கிற போகிறதுக்கு ஒரு திட்டங்கள் இல்லைன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு வேலையை கண்டிப்பாக தெய்வீக விஷயங்களில் அனுகூலங்கள்மான முடிவெடுப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி ராசியின் அதிபதியான சனி 2ஆம் இடத்தில் இருப்பது கும்பராசிக்கு வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வரவை தேடி இவர்கள் ஓடிட்டு இருப்பாங்கங்கிறது ஒரு அமைப்பு. ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 8ஆம் இடத்தில் வந்து மறையிறது அப்படிங்கிறது, 8இல் சந்திரன் அப்படிங்கிறது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பாசிட்டிவ் ஆங்கிளில் பார்த்தா 6க்குடையவன் 8இல் மறைவதுங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடியும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கெட்டுப்போன வீட்டு அதிபதி இன்னொரு மறைவான இடத்தில் போய் மறைஞ்சிருக்கிறதுங்கிறது சந்திராஷ்டமமாக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையதுனால கும்பராசிக்காரர்களுங்கனால இவங்க என்னென்னா இன்னைக்கு விநாயகரிடம் இந்த வேண்டுதலை வைத்தால் இவர்களுக்கு வாய்ப்பு அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் சந்திராஷ்டமம் இல்லாமல் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்கள், ராசிக்கு அதிபதியாகிய குரு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது ஒரு வருடத்துக்கும் அதே தான். மீனராசிக்கு ஒரு வருடம் அங்கே இருக்குது, ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. ராசிக்கு 5க்குடைய சந்திரன் அப்படிங்கிறது 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பது மற்றும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். 5க்குடைய குரு 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது மேலும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு அமைப்பை அதிர்ஷ்டமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன, இன்றைக்கி மீனராசிக்காரர்கள் அப்படிங்கிறதுல வயதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்று கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் காதல் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்தால் அதை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கோ அது சக்ஸஸ் ஆகிறதுக்கோ ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கும். இந்த நாள் இனிமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் ராசி பலன் பார்த்தோம். இன்றைய நட்சத்திர பலன் மூலம் உண்டான விஷயங்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் பலனடைவார்கள் அப்படிங்கிறது. பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரர்கள் உடல்நிலை, மனோநிலை இதில் மிகவும் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்று தொட்ட விஷயங்கள் அனைத்தும் அவர்களுக்கு துலங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று அதாவது இதில் கல்யாண வீட்டில் வாழ்த்துற மாதிரி தான் சீரும் சிறப்பும் பெற்று வாழ்வார்கள்னு வாழ்த்துற மாதிரி அனைத்து சீர் சிறப்புகளையும் பெற்று வாழக்கூடிய அமைப்புடைய நாளாக இந்த நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் கிடைக்கக்கூடிய நாள்.